குட்டி காக்கரே என்ன மஞ்சி சிவகாண்டியா? ஆமாண்டா, பிள்ளைக்கு கறி குழம்பு வச்சு கொடுத்து ரொம்ப நாளாவதா. இஞ்சி பூண்டு இல்லை, அதனால வைக்கல. பிள்ளை ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, பேர் மயக்கடிச்சு வந்து கிடக்கான். ஓஹோ, தம்பி மயக்கடி தானே கிடக்குற நீ. காக்கரை விளையாடவா வாடிக்கு போய் வரியா? வா விளையாட ஓடியா, வாடிக்கு போவா. இல்ல பிள்ளை வீக் ஆயிட்டாரு. நடிப்போட வச்சு நல்லா நாட்டுக்கோழி சூப் வச்சு எதிர ஆக்கறே. வா வாடிக்கு போய் விளையாட ஓடியா. யாருக்கிட்ட உனக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா நீ ஜம்ப் பண்ணி எழுந்திருக்கிற. வாரு பையா, இதுக்கு வேற வீக்கா. மாடிக்குனா உடனே வந்துரும். விளையாடுறதுக்கு மாடிக்குலாம் போக மாட்டான். இங்க இருக்கற வாடிக்கு போணுவா. விளையாடுறதுக்கு கிளம்பிட்டார் அண்ணா. இவனா மறுபடியும் போலாம். இஞ்சி பூண்டு தீந்து போச்சு, அதான் சீவுது. சரி, இஞ்சி தண்ணியில போட்டு தானே சீவாங்க, நீ ஏன் அப்படியே சீவுற? உனக்கு சமைக்கவே தெரியல. தண்ணியில எல்லாம் போட்டா சொத சொதன்னு கையெல்லாம் அந்த மண் அதெல்லாம் சேர்ந்துட்டு இருக்கும், சாரெல்லாம் இறங்கும். அதனால அப்படி செய்யக்கூடாது. முதல்ல தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு ஒரு அலசு தண்ணியில் அலசிட்டு அப்படியே வெட்டிட்டு அரைக்க வேண்டியது. தண்ணியில போட்டுலாம் செய்யக்கூடாது. தண்ணியில போட்டு இவனை பாரு மாடிக்கு போறது. நீ தானே சொன்ன மாடிக்கு வா விளையாடுறதுக்குன்னு. அவன் முடிய போய் இடம் பிடிச்சி வைக்கிறான், பால் எல்லாம் எடுத்து வைப்பான். அது எடுத்து வைப்பானே தவிர விளையாட மாட்டான். முட்டை கொடுத்துட்டு நீ விளையாடுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வாரமாக உட்காந்துடும். சரி, காக்கருக்கு 65 கொடுக்குறேன், அதனால தான் இஞ்சி சீவுறேன், குழம்பு செய்கிறேன் அப்படிங்கிறியே. காக்கருக்கு இஞ்சி பூண்டு போட்டா கொடுக்குற? இஞ்சி பூண்டு போட்டெல்லாம் எப்படி கொடுக்க முடியும் அவனுக்கு? அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. அப்போ நீ மட்டும்தான் சேர்ப்போம். அப்போ நீ திங்கிறதுக்காக தானே இவ்வளவும் செய்கிற. அதில் காக்கர் வந்து ஒரு சாக்கு உனக்கு. காக்கரு சும்மா ஏதோ சொன்னா அதுக்காக காக்கருக்கு இஞ்சி பூண்டு போட்டு மசாலா போட்டா கொடுப்பாங்க. ஆமா, அப்புறம் நான் எனக்கு தானே செய்யறேன், நீ சாப்பிட்றதே இல்லை. நீயும் காக்கரை வச்ச மிச்சது தான் நானும் அப்பாவும் திங்கிறோம். எதுக்கு சம்மந்தம் இல்லாம அவரையும் சாணிச்சு அவராது எனக்கு உதவி செய்யறாரு, உட்காந்து சீவிட்டு இருக்காரு. நீங்க 2 பேர் தான் தெண்டம் தெண்டம் தெண்ட சோறுங்க. என்ன முறைக்கிற நீ? தண்ட சோறு தானே நீ. ஏதோ கூட உட்காந்துருக்கு. எப்படி சீவுறான்னு பாரு. நீ தான் கூட கரெக்டா. ஆமா, கரெக்ட் 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 கரெக்ட்னு சீவிடுவான் என் தம்பி. எல்லா சீவா இரு நினைச்சுக்கிட்டே இரு. அவனுக்கு வேலை வேற செய்யணுமா? பசிக்குதான் காக்கருக்கு. சாப்பிட மட்டும் தான் செய்வேன்றான். பசிக்குதுன்னு சொல்ல நான் சாப்பிடுவேம்மா. அப்படிலாம் செய்ய முடியாதுமா. போன் அடிச்சா நீ இவ பாக்குறான் பாரு. என்ன படுத்துட்டான்? அவன் தான் கறி சாப்பிடாம மயக்கி மயங்கி கீழே விழுவான். ஆமா, சாப்பிட்டு சாப்பிட்டு மயங்கி மயங்கி வந்துட்டு இருக்கான். வந்து ஒரு வாரம் ஆகுதா ஊர்ல எடுத்து வந்து அவனுக்கு மட்டுமே கறியை வாங்கி வாங்கி சாதத்தில் போட்டு வேக வச்சு கொடுத்துட்றோம். நம்ம சாப்பிடல. அதுக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை மெயினாக. அதனால தான் கறி சமைக்கல. வெறும் சாம்பார், ரசம், புளி தண்ணின்னு இப்படியே சாப்பிட்டுட்டே இருக்குது. நாக்கு சத்து போச்சு. அதுக்கு தான் வேக வேகமாக அது வாங்கிட்டு வந்து இதை 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு, 1/2 கிலோ வாங்கி வந்து உரிச்சு வச்சுட்டோம்னா நம்ம எப்போயும் நல்லா நம்ம செஞ்சுடுவோம். அதுதான் காக்கருக்கு செஞ்சு கொடுக்கோம். நமக்கு இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கு. காக்கர் இப்படிதான் குழம்பு காக்கருக்கும்ப, அப்புறம் நீ தும்ப. ஊஞ்சல் காக்கருக்கு சொல்லி வாங்கின, நீ தான் உட்காந்து ஆடின. ஸ்விம்மிங் பூலு காக்கருக்கு ரொம்ப வெயில் அடிக்குது, அவனுக்கு வேர்த்து கொட்டுது அப்படின்ன பார்த்தா அவன் இதுல உட்காரவே இல்லை. நீ தான் உட்காந்து நல்லா குளிக்கிற. நான் பாருப்பா எப்படிலாம் போய் பேசுறான்னு. ஊஞ்செல்லாம் அவன் தாப்பா உட்காந்துக்கிறா, ஸ்விம்மிங் பூல அவன் தாப்பா குளிச்சா. நான் என்ன அது ஒன்று எட்டி இறங்கி விட நீ கால் கூட நினைக்கல. இந்த கால் இந்த இந்த பட்டு கால் வந்து நனையலன்னா நானும் இறங்கவே இல்லை. பொய் 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 பொய். எத்தனை வாட்டி எனக்கு காக்கருக்கு தெரியாம போய் குளிச்சுட்டு இருக்கேன். வச்சதே ஒரு டைம் தான், எத்தனை வாட்டின்ட்ட போ. இதுலே தெரியல பொய்ன்னு. தம்பி இங்க பாரு, நீ என்னைக்கு நீ வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல இந்த கால் தெரியுதா? இந்த கால் இந்த காலை நீ என்னைக்கு தூக்கி அதில் வைக்கிறியோ அப்பதான் அம்மாவும் அந்த தொட்டிக்குள்ள இறங்குவேன். சரியா? அது வரைக்கும் நான் இறங்க மாட்டேன். இது உலகமாக போய் அம்மா ஆல்ரெடி 2 வாட்டி இறங்கிட்டானே. அப்படிலாம் இல்லை. நான் தண்ணி வந்து பார்த்தேன். நான் அந்த இது பிளாஸ்டிக் தாங்குதா நிற்கிதான்ட்டு கிழிச்சிடும். இவன் இப்போ வந்து இதில் இறங்கினான்னு வச்சுக்க, இறங்கி 4 வாட்டி பிராண்டான்னு வச்சுக்க. அந்த பீச்சில் பண்ணாம பாரு, தண்ணியை சலக்குன்னு அந்த மாதிரி பண்ணான்னா அந்த இது பேப்பர் மாதிரி இருக்கு. அப்புறம் அதில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது இப்போ ஆன்லைனில் தான் வாங்கினோம் நாங்கள். அது எந்த இது சொல்லலாமா என்னங்கிறது தெரில.
அந்த ஷாப் ஆன்லைன் ஷாப் நேம் சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் ஆன்லைன் பர்ச்சேஸ் தான். இந்த கடையில் போய் வாங்கல. நாங்கள் ரேட்டு கேட்டிருந்தீங்க 2000 சம்திங். அப்போ அது 2700 அவ்வளோதான். அவ்வளோதான் இல்லை, அவ்வளோ 2500 ரூபாய்க்கு கிட்ட வந்துருச்சு. அந்த பம்பு தனியாக கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் ஒவ்வொன்றுலையும் நிறைய வெரைட்டி இருக்குது, ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். எது வேணுமா, சைஸு வேறு மாதிரி இருக்குது. சிலது வந்து பம்பு அந்த அந்த இது பலூனுக்கு வந்து அடிக்கிறதுக்கு பம்பு சேர்த்து வரும். நாங்கள் வாங்கினதில் சேர்ந்து இல்லை, தனியாக தான் ஆர்டர் கொடுத்தோம். அதுவும் சேர்த்து தான் 2500 ரூபா ஆயிடுச்சு அது. ஆனால் இதெல்லாம் இல்லை, பிளாஸ்டிக் நல்லா கரெக்டாக சூப்பராக இருக்குது, திக்காக இருக்குது, நல்லா நிற்கும். தண்ணி நிற்கிறதுக்கு நம்ம நிற்கிறதுக்குலாம் கரெக்டாக இருக்குது. நம்ம சாஞ்செல்லாம் அப்படி பொசுக்குன்னு விழுந்துரும் பயந்தோம் நாங்கள், அப்படி தான் இருக்குமோன்னு. ஆனால் அதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. காற்றடிச்சு வச்சோம்னா அப்படியே அசையாமல் அப்படியே இருக்குது, சூப்பராக இருக்குது. அது நிறைய தண்ணி ஆகுது, நிறைய. அது எத்தனை லிட்டருப்பா தண்ணி? அது 2000 லிட்டர். வந்து 500 1000 1000 லிட்டரா அது? அந்த சைஸ் நாங்கள் வாங்கியிருக்க சைஸு கட்டுப்படி ஆகலை. தண்ணியை விட்டு ஒரு டேங்க் தண்ணி ஆகுது ஒரு வாட்டி விட்டோம் அப்படின்னா. அதனால அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது. அந்த தண்ணி நிறைய நல்லா ஃப்ளோர் நிறைய இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் போர் வாட்டர் நல்லா வரும், நிறையா இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். டேங்க்கில் நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு டேங்க்கு நினச்சோம் அப்படின்னா ஒரு டேங்க் ஃபுல்லாக இறக்கணும். இறக்கிட்டு திருப்பி நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ண பாத்ரூம் போகிறது கூட திருப்பியும் போடணும். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கஷ்டம். அதே மாதிரி வைக்கிறதுக்கு இட வசதி இருக்கவங்க வாங்கிக்கலாம். நல்லா இருக்கு, ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 2500 ரூபா ரேட்டு கேட்டிருந்தீங்க. எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆன்லைன் ஷாப் தான் வாங்கினோம் நாங்கள். டேரெக்டாக கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணல, ஆன்லைனில் தான் வாங்கினோம். நீங்கள் எந்த ஷாப்பில் வேணும், ஆன்லைன் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதனால நீங்கள் எதில் வேணாலும் வாங்கிக்கலாம். பூஞ்சலில் தூக்கி உட்கார வையின்னு சொல்கிறீங்க. நான் ஒரு ஷார்ட்லேயே என்ன இது இஞ்சி பறக்குது எங்க இருந்தோ. நான் ஒரு ஷார்ட்லேயே சொல்லியிருந்தேன். நான் இல்லை அவனை உட்கார வைக்க முடியாது, எங்களால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை வச்சு தூக்கி உட்கார வைக்க சொல்லுங்க, பாப்பா மடியில் உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் தூக்கி உட்கார வச்சாலும் உட்காந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 40 நாள் அந்த மாதிரி தூக்கிட்டு வந்தப்போ என்ன செஞ்சோம், பாப்பா தான் செஞ்சான். மேலே தூக்கி வச்சிருந்தப்ப கீழே தவறி விழுந்துட்டான். பொசுன்னு தான் இருந்தான், அப்படி வலிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்தான். அதான் ஃபஸ்ட்டு டைம் அதான் லாஸ்ட் டைம் கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம அப்படி தூக்கணும்னா கை காலை உதறிட்டு கீழே இறங்குறதான் பார்ப்பானே தவிர தூக்க விட மாட்டான். மேலே நின்றுட்டு தூக்குனா வரமாட்டான். உட்காந்துட்டு தூக்கலாம், தூக்கி வச்சு கொஞ்சலாம் விளையாடலாம், எல்லாம் செய்யலாம். குட்டி பாப்பாவாக இருக்கும்போதுலேருந்து சரி. ஏந்திரிச்சு நின்று இல்லை நடந்துக்கிட்டோ தூக்கிட்டு நம்ம விளையாடுவோம்ல, அப்படிலாம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலை. அப்படி நின்றுட்டு தூக்கணும்னு சொல்லி தூக்குறோம் அப்படின்னா உடனே கை காலை உதறிட்டு பிராண்டிட்டு அப்படியே கை காலெல்லாம் பிராண்டி விட்டுட்டு வெளியில் வரணும், கையை விட்டு வெளியில் போகணும்னு தான் நினைப்பான். உட்காந்துட்டு தூக்கி வச்சுக்கிட்டோம்னா என்ன வேணாலும் செய்வான். சோஃபாவில் உட்காந்து தூக்குனாலும் இல்லை தரையில் உட்காந்தாலும் வருவான். சேட்டக்கா வருவான். நின்றுட்டு தூக்குனா வரமாட்டான் அப்பையிலேருந்து. இப்போ இன்னும் வெயிட் ஜாஸ்தி. இப்போ என்ன செய்யறான்னா அவ்வளோ சோறு போட்டு வளர்க்குறது, இதில் வந்து சாப்பிடாம மயங்கி கிடக்குறானா. எல்லாம் ஒன்றா வருது பாரு. இடையில பூந்து இந்த பிள்ளைய கிண்டல் பண்ணி கேலி பண்ணி கலாட்டா பண்ணி பாரு தந்தவனை என்ன சொல்றாங்க, வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால எங்களால தூக்க முடியல. அப்பா தூக்குனாலும் வரமாட்டான். ஒரு பக்கம் தூக்குனா இன்னொரு பக்கம் இறங்கி போயிடும். அப்படி தூக்குறது, அந்த ஸ்பான்ஸ் பால தூக்குனா ஒரு சைடு வலிக்கிட்டு விழுவாரு, அந்த மாதிரி வலிக்கிட்டு விழுவாள். சொல்றீங்க தூக்கலாம்னு தூக்க முடியல, எங்களால தூக்க முடியல. இன்னொன்னு அது வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் மாதிரி இந்த டைமண்ட் ஷேப்ல கேப் இருக்குது இல்லையா, இவனை தூக்கி உட்கார வைக்கவோ இல்லை மடியில வச்சுட்டு உட்காரவோ முடியாது எங்களால. சரி அந்த பெரம்பு ஊஞ்சல்ல உட்காருவான்னு சொல்லி தூக்கி விட்டோம்னா அதுலேயும் உட்கார மாட்டான். ஏற்றி விட்டு அடுத்த செகண்ட் ஜம்ப் பண்ணி கீழே வந்துடும். இறங்கி போயிட்டே இருக்கிறான், நிற்கவே மாட்டான். எங்கள் கண்ணிலே படாதளவு ஓடிட்டு வாங்கியாது. அதனால தான் தூக்கி உட்கார வைக்க முடியல. ஆசையாக தான் பிள்ளையோட உட்காந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினோம். ஸ்விம்மிங் பூல் அதுக்கு மேலே இறங்க மாட்டாங்கிறான் தண்ணிக்குள்ளே. எல்லா பப்பீஸும் விளையாடுது, ஜாலியாக இருக்கும்னு நினச்சி தான் நாங்கள் அதை சரி வாங்கினோம் விளையாடுவோம்னு நினச்சிட்டு வாங்கினோம். வாங்கி இவருக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி விளையாடி பார்க்குறான், இறங்க மாட்டேங்கிறான். எட்டியை வந்து சுற்றி வருவான். எட்டி பார்க்குறான், அப்புறம் பார்த்துட்டு டக்குன்னு ஓடியாந்துடுறான். ஆசையாக இருந்தாலுமே பயப்படுறான் தண்ணிக்குள்ளே இறங்க. அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே அன்றைக்கி பீச்சில் விளையாடும் போதெல்லாம் சூப்பராக விளையாண்டார், ஓடினார், ஓடியாந்தார், ஜாலியாக இருந்தார். அது ஓப்பனாக இருக்கிறதுனால என்ன தெரியல, இது ஏதோ ஒரு கிணத்துக்குள்ளே இறக்குற மாதிரி இருக்குமா என்ன தெரியல, போக மாட்டேங்கிறான். தூக்கி அவனை எங்களுக்கு வைக்கவும் முடியல. போட்டு புள்ள பயந்துட்டானா என்ன செய்யறது, அதுக்கு பயந்துக்கிட்டு பண்ணல. ஒரு சின்ன சைஸாக வாங்கி ஃபஸ்ட்டு
அதில் வந்து இறக்கி விட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய சைஸில் இறக்கணும். இதில் விட சின்னது இருக்குது, சின்ன சைஸ் ஒன்று இருக்குது. இருக்குல்ல பாப்பா? இருக்கு அந்த ரவுண்டாக சின்ன சைஸில் இருக்குல்ல, அதில் இறக்கி விட்டு தண்ணி ஊற்றி இறக்கி விட்டு பார்க்கணும். அதில் இறங்கிட்டான்னா அப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் இல்லாமல் குதிச்சு ஓடிடும். அதனால தான் இறக்கி விடுங்க. அப்புறம் தண்ணி நான் பிடிக்கும், தூக்கி விடுங்க அப்படின்னா தூக்க முடியாதுங்க. எங்களால் தூக்க முடியலங்க. அவனை தூக்க முடியாமல் தான் விட்டுட்டோம். சின்ன சைஸ் வாங்கி அந்த தொட்டியில் தண்ணி நிறச்சி காக்கரை விளையாட வச்சு நான் உங்களுக்கு வீடியோ போடுறோம். ஓகேயா? அதான் நீங்கள் கேட்டது. அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல பார்க்குறேன் லாஸ்ட்டாக ஃபைனலாக. நமக்கு ப்ளே பட்டன் வந்துட்டோன்னா அதை வந்துட்டு நான் லைவில் போடுறேன். நமக்கு ப்ளே பட்டன் வந்தோன்னா அதை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு காக்கரை வச்சுக்கிட்டு லைவில் வரேன். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் நான் கண்டிப்பாக லைவ் காக்கரை நான் அப்பா எல்லோரும் லைவில் வருவோம். ஓகேயா? வாரம் வாரம் வரும். அது என்ன எந்த கிழமையில் வரோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு லைவில் வரும்போது நாங்கள் சொல்லிடுறோம். ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ வெட்னஸ்டே அப்படின்னா வெட்னஸ்டே, சண்டே அப்படின்னா சண்டேன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ரெகுலராக எந்த டைமு என்ன டேட்டுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ரெகுலராக காக்கரோட நம்ம லைவில் பேசலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்குறவங்க வாரம் வாரம் நாங்கள் லைவுக்கு வரும்போது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஷின் கேளுங்க, காக்கரோட பேசுங்க. காக்கர் கண்டிப்பாக நீங்கள் நேரில் பார்க்கணும்னு சொன்னீங்களா, அப்போ லைவில் பார்க்கலாம். போடுற வீடியோவில் பார்க்குறத விட லைவில் பார்க்கும்போது என்ன ஜாலியாக இருக்கும். ஏதாவது சேட்டை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன். நீங்கள் லைவுக்கு வாங்க, ரெகுலராக வாங்க. ஓகே ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுங்க. ஓடி போயிடு, எனக்கு வேலை இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா? நம்ம டெய்லிக்கு இந்த மாதிரி ஜாலியாக பேசி வீடியோ போடலாம் காக்கரை வச்சுட்டு. ஓகே. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே? நம்ம லைவ்ல சீக்கிரமே மீட் பண்ணலாம். தம்பி பாய் சொல்லு எல்லாருக்கும். பாய்.